கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏசாயா என்கிற பெயரின் பொருள் என்னவென்றால், யாவே மீட்பராக இருக்கிறார் என்று பொருள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, ஏசாயா தீர்க்கதரிசி திருமணமானவர், அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அவருடைய பிள்ளைகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவருடைய ஒரு மகனின் பெயர் சேயார் யாசூப் என்பதாகும். இந்த பெயரின் பொருள் என்னவென்றால், கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதாகும். இன்னொரு மகனின் பெயர் என்னவென்றால், மகேர் சாலால் அஷ்பாஸ் என்பதாகும். இந்த பெயரின் பொருள் என்னவென்றால், நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரும் என்பதாகும். ஏசாயா தீர்க்கதரிசி தன் பிள்ளைகளின் பெயரை கூட சத்திய சுவிசேஷமாக வைத்திருந்தார். அவர்கள் பெயர்களின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தி அளிப்பவராக காணப்பட்டார். அதேபோல் ஏசாயா தீர்க்கதரிசி தான் ஊழியம் செய்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அருளுவதில் வல்லவராக இருந்தார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் 3 காலம்: சிறையிருப்புக்கு முந்தைய காலம், சிறையிருப்பின் காலம், சிறையிருப்புக்கு பிந்தைய காலம் என்று 3 பகுதிகளாக உண்டு. இந்த 3 காலகட்டங்களிலும் ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். சிறையிருப்புக்கு முந்தைய காலம் இஸ்ரவேலர்கள் செழிப்பாக வாழ்ந்த காலம். எப்போது செழிப்பு மனிதனிடத்தில் வருகிறதோ அப்பொழுது பாவம் தாமாகவே வரும். அதே போல இஸ்ரவேலர்கள் தங்கள் செழிப்பின் காலத்தில் மிகுந்த பாவம் உள்ளவர்களாக இருந்தார். அவர்கள் பாவத்தை கண்டிக்கிறதற்கு அவர் ஒருபோதும் தயங்கினதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினார்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ என்று கேட்டார். அவர்கள் செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு கொஞ்சமும் தயங்காதவர் ஏசாயா தீர்க்கதரிசி. பல நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்கள் செய்கிற பாவங்களை கண்டித்து உணர்த்துவதில் தயக்கம் காட்டுகிறவர்கள். ஆனால் ஏசாயா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர்கள் செய்த பாவத்தை கண்டித்து உணர்த்தினவர். அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலகட்டத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களை நன்மொழி சொல்லி தேற்றுவதற்கும் தயங்காதவர். கர்த்தருடைய சத்திய சுவிசேஷத்தை சந்தோஷமாய் அறிவித்தவர். சிறையிருப்பில் இருந்த காலகட்டத்தில் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று சொன்னார். அதன் பொருள் என்னவென்றால், உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்லது யுத்தம் பண்ணினவர்கள் காணாமல் போவார்கள், இல்லாமல் போவார்கள் என்பதாகும். சில நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் யார் மீதாவது கோபம் வரும்போது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன் என்று நாம் கோபத்தில் சொல்வதுண்டு. அதையே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கடவுளின் பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணினவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்று சொன்னார். அவர்கள் இல்லாமல் போவார்கள் என்று சொன்னார். அதன் வழியாக இஸ்ரவேல் மக்களை தைரியப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். அதே நேரத்தில் அவர்கள் சோர்ந்து போன போது அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி வீசினார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னார். சிறையிருப்புக்கு பின்பு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது அவர்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்ததை கண்டு அவர்கள் உடைந்து போனார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக கர்த்தர் ஊக்கப்படுத்துகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அவர்கள் பாவம் செய்த போது கண்டித்தார், அவர்கள் சோர்ந்து போன போது ஊக்கப்படுத்தினார், அவர்கள் உடைந்து போன போது எழும்பி பிரகாசிக்க அவர்களை அழைத்தார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவை முன்னறிவித்தவர். மேசியாவை பற்றி மிக துல்லியமான தீர்க்கதரிசனங்களை எடுத்துரைத்தவர். குறிப்பாக இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்பதை அழுத்தமாக பதிவு செய்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை அழுத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்.
அதே போல கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் நாம் தவறாமல் வாசிக்கிற வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் என்கிற வசனம் நாம் மனப்பாடமாக அறிந்த வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவித்த வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி மிக துல்லியமாக தீர்க்கதரிசனம் உரைத்தவர்களில் மிக முக்கியமானவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்படி ஒரு சிறந்த தீர்க்கராக தன் வாழ்க்கையில் அவர் விளங்கினார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தனது குடும்பத்தை பற்றி அவர் பேசுகிறார். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார். இதன் பொருள் என்னவென்றால், நானும் என் குடும்பமும் அடையாளமாக இருந்தோம் என்று சொல்கிறார். என்ன அடையாளமாக இருந்தோம் என்றால், சாட்சியாக இருந்தோம் என்று பொருள். அன்பானவர்களே, கடவுளுக்கு ஏற்ற சாட்சியாக அவர் வாழ்ந்தார். தன் குடும்பத்தை சாட்சியுள்ள குடும்பமாக நடத்தினார். இன்றைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை தைரியமாக சொல்ல முடிகிறது? நானும் என் வீட்டாரும் சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழ்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்ந்தார். நாம் சாட்சியோடு வாழும்போது அற்புதங்கள் நம் வாழ்வில் வசமாகிறது. அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்ட சாட்சிகளாக ஜீவிக்கும் போது அற்புதங்கள் தாமாக நடக்கிறது, அதிசயங்கள் தாமாக நடக்கிறது. நம் வாழ்வை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எனவே அன்பானவர்களே, நாமும் நமது குடும்பங்களும் கர்த்தருக்கேற்ற சாட்சிகளாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த அன்புக்கு சாட்சிட்டு வாழ்வோம். அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.